எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு ஸ்மால் கெட் ரெடி வித் மீ அண்ட் நான் கோவில் போனேன். ஸோ அந்த விளாக் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு ஆசைப்பட்டேன். நாங்கள் ஆட்டோ பிடிச்சி வடபழனி கோயில் போகலான்னு சொல்லி நானே ரூம்மேட்லாம் கிளம்பி போயிட்டோம். நாங்கள் ஆட்டோலேயே அங்கே போய் ரீச் ஆகிட்டோம். அண்ட் நாளைக்கு தமிழ் புத்தாண்டு. ஸோ நாளைக்கு நாங்கள் இங்கே வேறு கோயில் போகலான்னு சொல்லி வடபழனி போகணுன்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தேன். ஸோ அதனால் அந்த அன்னைக்கு முன்னாடியே போயிடலாம். ஏன்னா புத்தாண்டு அன்னைக்கு போகும்போது நிறையா கூட்டம் இருக்கும். இது பெருமாள் கோயில். அங்கே இந்த இதெல்லாம் நிறையா கட்டி வச்சுருந்தாங்க. அண்ட் நாங்கள் ஒரு வழியாக க்யூவில் நின்று சாமியை பார்க்குறதுக்கு கொஞ்சம் தூரம் முன்னாடி போயிட்டுருக்கோம். நைட் ஆனதுமே கோபுரத்தில் லைட் போட்டிருந்தாங்க. அது கூட சேர்ந்து ஒரு நிலா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. கார மசாலா நான் ரொம்ப நாள் ஆச்சு ட்ரை பண்ணி. ஸோ அந்த அங்கிள் எங்களுக்கு கார மசாலா போட்டு கொடுத்தாரு. எம்மையாக இருந்துச்சு. நீங்களும் வடபழனி போனீங்கன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். அவர் எங்களுக்கு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுறதுக்கு கூட கொடுத்தாரு, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதே வீட்டில் இருந்திருந்தால் இந்த புத்தாண்டு வீடெல்லாம் சுத்தம் பண்ணி சாமி கும்பிட்டு நல்ல சைவ சமையல் சமைச்சு அம்மா நமக்கு கொடுத்துருப்பாங்க. இதே நம்ம வேறு ஊரில் ஹாஸ்டலில் இருந்தோம்னா இப்படி தான் நம்ம புத்தாண்டை கொண்டாடி ஆகணும். ஸோ ஹோட்டல் சாப்பாடு தான். அதுவுமே நாங்கள் ஹாஸ்டல்லே இருக்கனால சாமியை பார்த்துட்டு ஒரு நாள் முழுக்க வெஜ்ஜு விரதம் இருந்துட்டு சாமியை பார்த்துட்டு நாங்கள் நான்வெஜ்ஜை சாப்பிட்டோம். அண்ட் அப்புறம் நாங்கள் மெட்ரோ ஏறி எங்களோட ஸ்டேஷனுக்காக நாங்கள் மெட்ரோவில் போனோம். ஸோ மெட்ரோவில் போகிறது ரொம்ப சூப்பராக இருக்குது. நிறைய பேர் இங்கே தான் மெட்ரோ பார்த்துருப்போம். அதில் நானும் ஒரு ஆள். மெட்ரோ நான் இங்கே சென்னை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அதோட ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. எப்படி இவ்வளோ ஸ்பீடாக போகுது, மேலே பாலம் கட்டி அதில் ட்ரெயின் போகுதுன்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டு பார்த்த ஒரு விஷயம் சென்னையில் இது. அதில் நான் ட்ராவல் பண்ணும்போது எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒரு மாதிரி. ஈவன் எங்கள் வீட்டில் கூட யாருமே மெட்ரோலலாம் போனது கிடையாது. அவங்களையும் சென்னைக்கு கூட்டிகிட்டு கண்டிப்பாக மெட்ரோ ட்ராவல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்கணும். நல்லா இருந்துச்சு. மெட்ரோவில் ஒரு விஷயம் என்னென்னா, எல்லா இடத்துலையும் சீட்டு கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டமோ அதே மாதிரி தான் மெட்ரோலையும் சீட்டுக்காக முன்னாடி போய் ஏறுறவங்க தான் அதிக பேர் இங்கேயுமே இருக்காங்க. இங்கேருந்து அந்த வியூ பாயிண்ட் நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி ரோட்டில் ரொம்ப சத்தம் கேட்காது, லைட்டான சத்தம். அந்த வியூ நல்லா இருந்துச்சு. டே எப்பயுமே காஃபியோட முடியும். தேங்க்யூ.